வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. குருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே மகர சங்கராந்தி தைப்பொங்கல் அன்றைய தினத்திலே நாம் அனைவரும் சமைத்து சாப்பிடக்கூடிய காய்கறிகள் என்ன, சமைத்து சாப்பிடக்கூடாத காய்கறிகள் என்ன என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு. சுவாமிக்கு எதையெல்லாம் வைத்து நைவேத்தியம் செய்ய வேண்டும், சூரிய நாராயணர் சுவாமிக்கு என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவு. ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து மகர சங்கராந்தி தைப்பொங்கல் என்று அனைவரும் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ள வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம். மகர சங்கராந்தி பொங்கல் பண்டிகை அன்று நாம் அனைவரும் சமைக்க வேண்டிய பதார்த்தங்கள், காய்கறிகள், சமைக்கக்கூடாத பதார்த்தங்கள், காய்கறிகள் பற்றிய முழு விளக்கம். அனைவருக்கும் இனிய மகர சங்கராந்தி பொங்கல் பண்டிகை நல் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா விளக்கமாக சொல்கிறேன். அதாவது நாம் எல்லாரும் என்ன சொல்கிறோம்னா, இந்த பதிவானது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷய பதிவு தான். நமது சேனலில் பெறப்படக்கூடிய அனைத்து விஷயங்களுமே தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளதோ அதுதான். ஆனால் கலியுகத்தில் நாளாக 99% சாஸ்திரத்தின் முறை என்பது ஒழுக்கவும் அழிந்து விட்டது. 1% தான் இருக்குது. அந்த சாஸ்திரமானது அழியக்கூடாது. எவ்வளவு சாஸ்திரத்தை நாம் கடைபிடிக்கின்றோமோ, நமது ஜனனம் எடுத்தது முதல் நமக்கு மரணமானது மரணம் அடைந்தவுடன் நமக்கு மறுபிறவியே இல்லாத அளவுக்கு மோட்சமானது கிட்டும். அப்படி நாம் சாஸ்திரத்தை அனுசரிக்காமல் போனோமே ஆனால் கண்டிப்பாக புழு, பூச்சி, விலங்கு, நரகம் போன்ற பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாகும். அது நிச்சயம். இதைத்தான் தர்மசாஸ்திரமானது சொல்கின்றது. நாம் எல்லாரும் சொல்கிறோம், எங்கள் மூதாதையர்கள்லாம் எங்களுடைய பழக்க வழக்கம் இப்படி தான், அந்த பழக்க வழக்கத்தை நாங்கள் விட முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அவள் சௌகரியத்துக்கு அன்றைக்கி அதை செஞ்சு வச்சுட்டு போயிட்டான். அப்போ அதுதான் சாஸ்திரமா? கிடையவே கிடையாது. அதை அவள் சௌகரியத்துக்கு பண்ணதை நாம் கடைபிடிச்சுன்றதுல நம்மளுக்கு அது சௌகரியமாக இருக்குது. ஆனால் சாஸ்திர பிரகாரம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்துமே மிகவும் கடினமாகத்தான் இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சாஸ்திரத்துக்கு புறம்பாக நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு இனிப்பாக இருக்கும். எது நல்லது என்று தாங்களே புரிந்து கொள்ளுங்கள்.
தமிழ் வருஷம் குரோதி வருஷம் 1/10/5125 நாள் பதினாலு 1/2025 செவ்வாய்க்கிழமை மகர சங்கராந்தி தைப்பொங்கல் பண்டிகை. அன்றைய தினம் வேத தர்மசாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் என்னவென்றால், நாம் அனைவரும் அன்றைய தினத்திலே சமைக்க கூடிய வேண்டிய பதார்த்தங்கள் காய்கறிகள் என்ன என்ன என்று சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் இப்பொழுது சொல்லப் போகிறோம். பரங்கைக்காய், மஞ்சள் பூசணிக்காய், பிடிகரணை, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, வாழைக்காய், சேப்பங்கிழங்கு, கட்டே கரணைக்கிழங்கு, கொத்தவரங்காய் ஆகிய இந்த 7 காய்கறிகளையும் தனித்தனியாக பொரியலாக செய்து வைத்து கொள்ள வேண்டும். வெள்ளை பூசணிக்காயை சாம்பாராக செய்து கொள்ள வேண்டும். செய்யக்கூடாத பதார்த்தங்கள் என்னென்ன காய்கறிகள்: வெங்காயம், முருங்கைக்காய், முட்டைகோசு, உருளைக்கிழங்கு, பூண்டு, மசாலா பொடி, கேரட்டு, பீன்ஸு. இந்த காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கவே படாது அன்றைய தினத்தில். இந்த பதார்த்தங்களை எல்லாம் காய்கறிகளை பொங்கல் பண்டிகை என்ற கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. சூரிய நாராயணர் சுவாமிக்கு பூஜை செய்து அவருக்கு செய்ய வேண்டிய நைவேத்தியங்கள் என்ன? பச்சை அரிசியில்தான் அன்றைய தினத்தில் நாம் அன்னமானது செய்ய வேண்டும். அதாவது பச்சை அரிசியில் செய்த சுத்தான்னம். சுத்தான்னம்னாக்கா வெள்ளை சாதம்னு பேர். பச்சை அரிசியில் செய்த சர்க்கரை பொங்கல், உளுந்து வடை, வெங்காயம் சேர்க்காமல், கரும்பு, மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து, தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு இதையெல்லாம் வைத்து சுவாமிக்கு, சூரிய நாராயண சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யணும். செஞ்சுட்டு தீபாராதனை காட்ட வேண்டும். அதாவது என்னென்னா, எப்போ செய்யணும் அப்படின்னாக்க, இந்த பூஜையை பிற்பகல் 12:37 தாங்கள் பொங்கல் பானியை வைத்துவிட்டு, அந்த பொங்கலானது அன்னமும் பொங்கலும் தயாரானவுடன் சூரிய நாராயண சுவாமிக்கு பூஜை செய்ய வேண்டும். அதனுடைய நேரமெல்லாம் நம்ம தைப்பொங்கல் 2025 என்கின்ற தலைப்பிலே மிகவும் விளக்கமாக ஒரு பதிவானது போட்டு இருக்கின்றோம். தயவு செய்து சொல்கின்றேன் அனைவருக்கும், பிற்பகல் 12:37 முன்னால் யாரும் பொங்கப்பானை வைத்து சூரிய நாராயணருக்கு பூஜை செய்யாதீர்கள். கண்டிப்பாக செய்யக்கூடாது. தர்மசாஸ்திரத்துக்கு புறம்பாக எல்லோரும் போட்டிருக்கா. கார்த்தாலே 7 மணிலேருந்து செய்யலாம், அப்புறம் 8 மணிக்கு செய்யலாம், அப்படின்லாம் ஏகப்பட்ட பேர் போட்டிருக்கா. அத்தனையும் தவறு. தவறான பாதையில் நாம் செல்ல வேண்டாம். உத்தராயண புண்ணியகாலம் பிறக்காமல் பொங்கல் பானை வைப்பது சரியல்ல, வைக்கக்கூடாது. ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் மகர சங்கராந்தி பொங்கல் பண்டிகை என்று இதன் பிரகாரம் கடைபிடித்து அனைவரும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் சசந்தான பாக்கியத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். இனிய ஆசீர்வாதங்கள். லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்தோ. சுபம் அஸ்தோ.